அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த தேவனுடைய மகிமையின் அன்பிலே கண்களை மூடி, முதலாவது கண்களை மூடி, என் தேவனே என் மத்தியிலே வந்திருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி என்று அப்படியே துதிக்க ஆரம்பிப்போமா? எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, எங்களுக்காரனாய் இருக்கிறவரே, எங்களுக்கு கோட்டையா இருக்கிறவரே, எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறவரே, எங்கள் பெலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தாய்க்கு பெலன் தந்தவர் எங்களுக்கு பெலனா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவள் பிரசவிப்பதற்கு சுவாமி பெலனை கொடுத்தவர் சுவாமி எங்களுக்கு பெலனா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கதும் கர்த்தருடைய சுத்த கிருபையும் எங்கள் பெலனாகிய கர்த்தருடைய தயவுமாய் இருக்கிறதே. ஆகவே ஆர்வத்தோடு பலமாய் நான் கரங்களை தட்டுகிறேன், சத்தமாய் நான் கரங்களை தட்டுகிறேன். என் தொண்டையிலே சத்தத்தை கொடுத்தவர், என் நாவில் தொனியை கொடுத்தவர், எனக்குள் ஜீவனை கொடுத்தவர், என் ஆத்துமா களி கூற செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு மகிமை 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 மகிமை. எங்கள் தகப்பனே, உங்களுடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் எங்கள் சபையும் 10 மாதத்தில் நிற்கும்படி பரிசுத்தர் பாராட்டின கிருபைக்கு கரங்களை தட்டி, பரிசுத்தருடைய சுத்த கிருபை நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது உள்ள அறையில் பிரவேசித்து தரையில் உட்கார்ந்தது போல எங்கள் தகப்பனே உமக்கு முன்பாக எங்கள் உள்ளம் தாழ்மை கொள்ளுகிறது. கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நாம் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து துதிக்க போகிறோம். சங்கீதம் 116வது அதிகாரத்தில் 12-13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை, அல்லேலூயா, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கைகளில் ஏந்தி கொண்டு கிறிஸ்து நாமத்தை என் உதட்டினாலும் நாவினாலும் நான் சுவாமி உயர்த்தி இன்று நன்றி உள்ளத்தோடு மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்றார். நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டவரும் நொறுக்கப்பட்டவருமாய் இருந்தார். ஆனாலும் அவருடைய சொல்லி முடியாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு புதுவாழ்வு தந்து மீண்டுமாய் அவருடைய பந்தியிலே எவ்வளவாய் பெரிதான அன்பு. ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே சொல்லி முடியாத அவருடைய கிருபை அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சீஷர்களை துன்புறுத்தின போது அவர்கள் இனிமையான ஒரு வார்த்தையை தைரியமாய் சொன்னார்கள். நாங்கள் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? பரலோக தெய்வத்தை நாங்கள் தொட்டோம், பரலோக தெய்வத்தோடு நாங்கள் நடந்தோம், பரலோக தெய்வத்தை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா! அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். மொத்தத்தில் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த எங்களை ரசித்து, இயேசுவுக்கு. எங்களை பார்த்து, எங்களுக்கு நேர்த்தியான காரியங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க ஆண்டவரை முன்குறித்தபடியாய், சித்தப்பட்டபடியாய் தாயின் கருவிலை உண்டாக்கி இதோ 2024 வருஷத்திலே என் தூயவரை ஜூலை மாதம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்தீர். மாத்திரமில்லாமல் எங்களுக்கும் ஒரு நல்ல ரெகோபத்தை கொடுத்து அந்த ரெகோபத்தில் நன்மையை காணும்படியாய் 10 மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறேன். போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, மெய்யாகவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உண்மையாகவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி. என் தேவனே, நீங்க சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் அக்களிக்கும், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் என்று சொன்ன உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் துக்கத்தை மாற்றி இருக்கிறது, எங்கள் கண்ணீரை மாற்றி இருக்கிறது. பிரசவ காலத்திலே ஸ்திரீயுடைய ஆண்டவரே அந்த துக்கம் மாறினது போல எங்கள் துக்கமும் மாறி சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. உமர் குமாரனை பார்த்ததினாலே அவளுக்கு மகிழ்ச்சி. இதோ எங்களுக்கு சுவாமி வாழ்க்கையில எழுச்சி உண்டாயிருக்குது. பலத்த கரங்களை தட்டி என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறவரை, எங்களை சுமக்கிறவரை, எங்களை பாசம் காட்டி நேசம் காட்டி என் தேவனை அன்பாய் நடத்துகிறவரை கோடான கோடி நன்றி சொல்லி துதிக்கிறோம். கோடான கோடி நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன் ஆமேன். சத்தமாய் துதிப்பாங்க தேவனை மகிமைப்படுத்தி.
நல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நேற்று மீண்டும் மாறா தேவனை அடிச்சு துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்மைகளின் நாயகனை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. உலகம் மறந்தாலும் மறவாதவரே நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. பரப்படத்தை காத்து நன்றி துதிக்கிறேன் கர்த்தாவே. காருண்யமே துதிக்கிறேன் கர்த்தாவே. நீதிமானே மாற்றின தேவனை துதிக்கிறோம் சுவாமி ராஜா. பெரியவரே துதிக்கிறோம் ஐயா. பெரிய காட்சி தேவை துதிக்கிறேன் கர்த்தாவே. கல்வாசத்தை துதிக்கிறேன் கர்த்தாவே. ராஜாதி ராஜனே துதிக்கிறோம் ஐயா. ஆசுவதி தேவனை துதிக்கிறேன் கர்த்தாவே. உயர்ந்தவரே துதிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், போதுமான தேவனை துதிக்கிறோம் ஐயா. தேவனை துதிக்கிறோம் ஐயா. நன்மையில் நாயகன் துதிக்கிறோம் ஐயா. இறங்குவ தேவன் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர் 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 துதிக்கிறோம் சுவாமி ராஜா. ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஐயா. வனாதி வான கொல்லாதவரே துதிக்கிறோம் ஐயா. இயேசு நாமத்தினாலே துதிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பலமாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்தி துதிப்போமா. புருஷராய் நிற்கிறோமே, ஸ்திரீகளாய் இருக்கிறோமே, குடும்பஸ்தர்களாய் இருக்கிறோமே, பேர பிள்ளைகளை கொண்டு இருக்கிறோமே, மனைவியை கொண்டு இருக்கிறோமே, கணவனை கொண்டு இருக்கிறோமே, குடும்பங்களை கொண்டு இருக்கிறோமே, ஆஸ்திகளை கொண்டு இருக்கிறோமே. என்னால் என்று சொல்வதற்கு நம்ம என்ன இருக்கிறது? அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். ஆமென். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன். சந்தோஷம் களி கூரே. கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவைகளை காப்பாற்றுவேன் அனுதினமும் கைவிடாமல். மரத்தை காப்பாற்றுகிறவர், பேரிச்ச மரத்தை காப்பாற்றுகிறவர். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றேன் கர்த்தாவே. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்ச்சி விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும்
அந்த பழைய உலகத்தை சார்ந்து இருப்பது போல நாம் இராமல் தேவனை சார்ந்து உலகத்தை சாராது போல தேவனே எனக்கு ஜீவன் ஊற்றுவாய். உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். என்னை சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். எதிர்கால பயமில்லையே எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். நாம் உலகத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்திருப்பதனாலே நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிதாவில் மறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என் பிதாவில் நான் பத்திரமாய் இருக்கிறேன். கிறிஸ்து என்னும் காருண்யம் என்னை மூடி இருக்கிறது. மீண்டும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? காருண்யம் என்னும் கேடயமாகிய கிறிஸ்துவுக்குள். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக் கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். கரங்களை தட்டி அவரை பாடுகிற நானே நீதிமான், அவரை தேடுகிற நானே நீதிமான். அவரிடத்தில் எனக்கு அடைக்கலம் உண்டாயிருக்கிறபடினாலே நானே நீதிமான். அவருடைய குமாரனுடைய ரத்தத்திற்கு நான் சொந்தமாய் இருக்கிறபடினாலே, அவர் அனுப்பின வசனத்திற்கு நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறபடினாலே, அவர் சிந்தின கிரயத்திலே நான் வந்து நின்று கொண்டிருக்கிறபடினாலே நானே நீதிமானாய் இருக்கிறேன். என்னை நீதிமானாய் மாற்றினவருக்கு ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன் என்று மகிமைப்படுத்தி கனத்தை அவருக்கு கொடுக்கிறேன். என் நீதியோ அழுக்கான கந்தை. என் தேவனே புது வைராக்கியமான சால்வையினாலே, நீதி என்னும் சால்வையினாலே என்னை மூடி இருக்கிறது. அருண்யத்தினால் குனிந்து தூக்கி இவ்வளவாய் பெரிதான கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா துதிப்பார் தேவனை மகிமைப்படுத்துவோம். Nesnertapne tudikom apapidave tudikom peyave tudikom nalave tudikom valave tudikom ekra tudikom etruvi tudikom ebinesave tudikom apapidave tudikom devne tudikom devne tudikom eliave devne tudikom devne tudikom apapidave tudikom Yesunam apapidave amen ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா நமக்காக பிதாவாகிய தேவன் தந்துருளி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமாய் தந்துருளி அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகாமல் நம்மை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா.
அவருக்கு நாம் உரிமை சொத்தா இருக்கிறோம். குமாரனை நமக்காக கொடுத்ததுனால் அவர் துக்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை, வெட்கமும் படவில்லை. நாம் இன்று அவருக்கு முன்பாக அவருடைய சபையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அவர் பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் சுவாமி. தங்கிவிடும் நிரந்தரமாய் தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். மோடி என்னை இணைத்ததற்கு என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். நமக்கு அம்மா தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். நினைவுகள் உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. எங்கள் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகதும், இன்னும் அதிகமாய் நேசிக்கதும். எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகதும், இன்னும் அதிகமாய் நேசிக்கதும். உன்னத பணி செய்ய வேண்டும், உன்னுயிர் இருக்கும் வரை. இந்த உன்னத பணி செய்ய வேண்டும், என்னுயிர் இருக்கும் வரை. கரங்களை உயர்த்தி தகப்பனே
நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். எல்லோருமாய் சொல்லுவோம். என் மனம் புதிதாக வேண்டும், ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே, தகப்பனே, ஆமாம்பா, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகலும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகலும், ஒப்பு கொடுப்போம். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும். தகப்பனே, தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். அப்படியே நம்முடைய இருதயங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையும் பாராமல், ஆண்டவரே, பாவிகளாக இருந்த ஜனங்களுக்காக பரிசுத்தராகிய கர்த்தர் உம்முடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீரே. உமக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? உமக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த காருண்யத்திற்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? நீர் எங்களுக்காக தந்த முடிய விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? பாவத்துக்கு மரித்து நாங்கள் நீதிக்கு பிழைத்திருக்கபடிக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் கர்த்தாவே? இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை இதோ நாங்கள் கரங்களிலே எடுத்துக்கொண்டு கர்த்தாவே, நாங்கள் நம்ம நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தோம், எந்த பிரச்சனைகளின் மத்தியில இருந்தோம், எந்த பாத்திரத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்த பாத்திரத்தை நாங்கள் உமது கரங்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொண்டு இல்லாமல் உன்னதருக்காக பணி செய்து எங்கள் ஜீவனுள்ள காலமெல்லாம் நாங்கள் உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் சொந்தம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உமக்கே நான் சொந்தம். வாயில திறந்து விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்களேன். உம்மோடுதான் வாழ்வேன். ஆமாண்டவரே, வாழ்வது நாங்கள் அல்ல, உயிருள்ள நாட்களெல்லாம் சித்தம் செய்திடுவேன். உம்முடைய சித்தமே. உயிருள்ள நாட்களெல்லாம் எங்களுடைய ஆத்துமா உமக்கே சொந்தம். சித்தம் செய்திடுவேன். தகப்பனே, தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். அப்படியே ஒரு நிமிடம் நில்லுங்க சகோதரர். நமக்கு முன்பாக வந்து ஒரு சில விண்ணப்பங்கள் ஏறெடுக்க போகிறார். நல்ல ஜெப ஆவியில நிரம்பி நல்ல வைராக்கியமா கரங்களை தட்டி நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு சில விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இந்த ஆண்டு ரெகோபத் புதுவை சபையில்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து பரிசுத்தாவில் நிறைந்து ஏக சிந்தனையோடு ஆவியோடு உண்மையோடு பாரத்தோடு இந்த விண்ணப்பங்களை ஜெபிப்போம். சபை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்ன நினைவு நமக்கு தெரியும், அதன்படி நம்ம ஜெபிப்போமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள். ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே, அப்பா நீர் வாக்கு தத்தம் மாறாத தேவன். ஆண்டவரே அப்பா, நீ வாக்கு தத்தம் கொடுத்த நிறைவேற்ற தேவன், நீ பதில் கொடுக்கிற தேவன், அற்புதங்களும் அதிசயம் அடையாளங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே அப்போ நாங்கள் கேட்டதை விட அதிகமாய் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் அற்புதம் அடையாளங்களையா இந்த ஆண்டு இறுதிக்குள் அன்னை செய்ய போகிற வல்லமைக்காக கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்போ இந்த சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபம் பரலோக தேவனை கேட்டு பதில் கொடுப்பதற்காக நன்றி, கொடுத்ததற்காக நன்றி ராஜா. ஒன்றல்ல இரண்டல்ல கேட்டு அதிகமாக நீ கொடுத்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. முன்மாறி காட்டிலும் பின்மாறி ஆவின் வல்லமை திருச்சபை மேல் நீ பொழிந்த வல்லமைக்காக பொழிந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ராஜா. நன்றி என் தகப்பனே, அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வாக்கத்தை எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தினதற்காக, நீ கொடுக்க போற வாக்கத்தை காரை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஐயா பரலோக தேவனே உமக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற கருத்தை அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா நீ அப்பா கேட்பதுக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவனே, அப்பா நீ கொடுத்ததற்காக ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனே உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே அடுத்த ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் தகப்பனே, திருச்சபைக்கு என்று என் தகப்பனே ஆத்துமகளை கேட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தரிசனத்தில் ஆண்டவரே நீ ஆத்துமா கொடுத்து இருக்கிற என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா அது அப்பா அப்படியே நிறைவேற்று தரும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம். இந்த நாளை திருச்சபையில் அமர்ந்து இருக்கிற அந்த சேர முழுவதும் ஆண்டவரே நீர் கொடு ஆத்துமா அமர்ந்து உம்முடைய வார்த்தையும் சத்தியத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்துக்காக ஐயா நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி என் தகப்பனே. அப்பா இந்த வாக்குத்தத்தை அப்படியே நிஜமாக்கி நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜ தகப்பனே. ஆத்துமகள் மத்தியில் இறங்கி அசிவாடி உலாவி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆத்துமகளை கர்த்தா ஏற்ற வேலையில் கொடுப்பதற்காக நன்றி. அதற்காக தகப்பனே அப்பாவும் சோதரும் வானதூதரை எழுப்பி ஆண்டவரே அறுவடையின் காலத்தை முன்பு நிறுத்தி இருப்பதற்காக நன்றி ராஜா தகப்பனே. அப்பா நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. ஈசாக்கு விதை விதைத்தான் ஆண்டவரே, 100 மடங்கு அறுவடை செய்தது போல் ஆண்டவரே நாங்கள் கேட்ட தகப்பனே ஆத்துமகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இன்னும் கொடுக்க நீ அதிகமாக இருக்கிறபடி ஆண்டவரே ஏற்ற வேலை ஏற்ற நாள் காலங்களை கொடுத்த ஐயா நீர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்போது சபைக்கு நீ கொடுத்த ஆத்துமக்களை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. பன்மடங்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு ராஜா அநேக குடும்பங்களை சந்தித்து அநேக பிள்ளைகளை சந்தித்து ஆண்டவரே ஆத்தும ஆதாயப்படுத்துடைய காரியங்களில் பிள்ளைங்களுக்குள் ஆண்டவரே ஒரு எழுப்பு உண்டாகும்படியாக ஆண்டவரே ஒரு விருப்பத்தின் தாகத்தை உண்டாகும்படி அதற்காக ஒவ்வொரு நாளும் மாறப்பட்டு தனிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கும்படியான கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளை கொடுத்து குடும்பத்தில் ஒவ்வொரு கொடுத்தாண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே திருச்சபையில் உள்ள ஐயா அப்பா சோத்திர பாஸ்டர்மார் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அவருடைய மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், உடன் ஊழியர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. திருச்சபையில் இருக்கிற தகப்பனே ஒவ்வொரு விசுவாசின் பிள்ளைகளை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு என் தகப்பனே அப்பா அந்த கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்க, போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. இப்போது இருப்பது காட்டிலும் ஆண்டவர் இன்னும் அதிக தேவ பலன் கொடுத்து தேவ ஆவியால் நிரப்பி அபிஷேகத்தால் நிரப்பி வரங்களால் நிரப்பி ஐயா பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே பாஸ்டர் குடும்பத்தை தகப்பனே வல்லமையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா பல வரங்களை கொடுங்களே, ஆவின் கனிகளின் கரங்களை வரங்களை கொடுத்து கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க, வீட்டு ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க, ஊழிய பகுதியில் ஆசீர்வதிங்க. அந்த 3 பிள்ளைகளையும் கர்த்தா
கர்த்தாவே அப்பா உமக்கென்று பயன்படுத்துவீர் ஆண்டவரே. உனக்கு பயன்படுத்திங்க அந்த 3 படி இருதயத்தாண்டு வேதக புத்தக சுருளாக உண்டாக்கி ஆண்டு இருபுறம் வேத கருவுல பட்டயமா எடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக செபிக்க நல்ல உடல் சுக பலத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் செய்யற ஊழிய பகுதியில் ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்கு முன்பாக சமூக கடந்த சென்று ஊழியர்கள் துணையாக இருந்து செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர் பயணத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உடன் ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்ப இன்னும் அவர்களுக்கு ஆண்டவரே தேவ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப காரியங்களை செய்ய ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். எல்லா பகுதியும் ஞானத்தில் பிள்ளைகளை செய்யக்கூடிய அந்த கிருபை கொடுத்து உடன் இருந்து பிள்ளைகள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களை அப்பா நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்ப வேலையில்லாத வேலையை கொடுங்க, வருமானம் இல்லாத வருமானத்தை கொடுங்க, அந்த விசா இல்லாத விசாவை கொடுங்க. அநேக காரியங்கள் ஆண்டவர் விண்ணப்பத்தை ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறாய். அது தடைப்படாதபடி தடை எடுத்து ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன தேவைகள் அதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் நல்ல உடல் சுக பலத்தையும் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுத்து வெளியிட்டு பாதுகாத்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பை எங்களுடைய அனைத்து ஜெபங்களை தேவனை கேட்டு பதில் கொடுத்ததற்காக நன்றி, ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி, கிருபை கொடுத்ததுக்காக நன்றியா. எங்க பாமி சோத் எங்களுக்கு முன்பாக என்ன அனைத்தை நிறுத்தினதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் மாமன் நான் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Nous accueillons tous au nom du Seigneur Jésus-Christ. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் வாலிப பிள்ளைகளை குறித்து வேதம் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுது. La Bible est très claire concernant les jeunes. அது என்னன்னு சொன்னா, Qu'est-ce que c'est? வாலிப பிள்ளைகள் பலவான் கைகளில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். Les jeunes sont comme des flèches dans la main d'un homme puissant. எத்தனை பேர் அம்பு பார்த்து இருக்கிறீங்க? Combien de personnes ont déjà vu des flèches? பார்த்து இருக்கிறீங்களா? Comment sont les flèches? அம்பு மாதிரி இருக்குன்றீங்களா? அப்போ வேதம் சொல்லுது பாருங்க, வாலிப பிள்ளைகள் அந்த அம்பை போல இருக்கிறாங்க என்று சொல்லி பைபிள் சொல்லுது. La Bible dit que les jeunes sont comme des flèches. பிள்ளைகளை குறிப்பாக வாலிப பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறது பெற்றோருக்கு ஒரு பெரிய காரியமா இருக்குது பாருங்க. Élever des jeunes, c'est quelque chose de très compliqué pour les parents. ஒரு ராணுவத்தை கூட ஈஸியா வழி நடத்திடலாம், ஆனா பிள்ளைகளை நடத்துவது கடினம். On peut même diriger une grande armée, mais diriger un enfant, c'est compliqué. அப்ப நம்ம எல்லாரும் பிள்ளைகளை பெற்று நாமளும் வளர்த்து இன்னைக்கு அவங்க பெரிய ஆளா வந்து இருக்கிறாங்க. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறதுக்காக நீங்க பட்ட பிரயாசங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெரியும். Nous aussi, nous avons élevé des enfants, mais connaissez tout ce que vous avez dû faire pour élever ces enfants. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் தான் பிள்ளைகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Les enfants sont un cadeau de Dieu, c'est un héritage de Dieu. அப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கதோ அந்த கிஃப்ட் அந்த சுதந்திரத்தை என்னுடைய விருப்பத்தின்படி அல்லாம தேவனுடைய விருப்பத்தின்படி நான் வளர்க்கணும். Donc je ne peux pas l'élever comme moi je veux, mais comme Dieu le veut. ஏன்னு சொன்னா பிள்ளைகள் கர்த்தரால தான் எனக்கு கிடைச்சது. Parce que les enfants viennent de Dieu. ஏதோ ஒரு தாய் தகப்பனால ஒரு பிள்ளை பிறந்ததாக யாரும் சொல்ல முடியாது. Les enfants ne viennent pas juste des parents, காரணம் பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு. car ils sont un héritage que nous a donné Dieu. அப்ப அந்த பிள்ளைகளை என்னுடைய விருப்பம் என்னுடைய சித்தம் என்னுடைய திட்டத்தின்படி நான் வளர்க்க முடியாது. Donc je ne peux pas l'élever comme je veux. அப்போ தேவனுடைய சித்தம் என்னுடைய பிள்ளையை குறித்து என்னவா இருக்கிறது? Donc quel est le dessein de Dieu concernant mes enfants? தேவனுடைய விருப்பம் என்னுடைய பிள்ளையை குறித்து என்னவா இருக்கிறது? Qu'est-ce que le désir de Dieu concernant? அத ஒரு பெற்றோர் அறிந்து கொண்டு அதன்படி பிள்ளைகளை வளர்க்கணும். Il doit connaître cela pour élever ses enfants. காலம் ஒரு நாள் வரும், அப்போது பிள்ளைகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். Car un jour viendra et nous devrons donner les enfants à Dieu. உலகம் பாருங்களேன், பிள்ளைகளை வந்து இன்ஜினியரா மாத்தணும், Le monde veut changer les enfants en ingénieurs, டாக்டரா மாத்தணும், en docteurs வேற எந்த ஒரு அரசியல்வாதியா மாத்தணும் ou en homme politique. அப்படின்னு விரும்புறாங்கன்னு சொன்னா, Ils veulent changer en cela. டாக்டருக்கு படிக்க வேண்டிய பிள்ளையை கொண்டு போய் நீங்க இன்ஜினியரிங் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க முடியுமா? On ne peut pas changer par exemple un docteur en அல்லது ingénieur, இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு போய் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் படிக்க வைக்கிற இடத்துல படிக்க வைக்க முடியுமா? en ingénieur, en politicien. அதே போலதான் தேவனுடைய சித்தத்துல தேவனுடைய திட்டத்துல வளர வேண்டிய பிள்ளைய Un enfant qui est censé grandir dans la présence de Dieu, தேவனுடைய திட்டம் அல்லாத என்னுடைய சித்தத்தின்படி வளர்ப்பது தவறு. je ne peux pas l'élever dans les choses que moi je veux.
அப்போ தேவனிடத்துல நான் போய் ஒப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் ரொம்ப அதிக எச்சரிக்கையா இருக்கணும். Je dois donc faire attention avec l'enfant que je vais élever. நான் சொன்ன பாருங்க, இன்னைக்கு சொல்ல போற காரியம் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கேட்டு புளிச்சு பழகி போன ஒரு காரியம். Tout ce que nous avons dit aujourd'hui, c'est quelque chose que vous connaissez déjà, ஆனா இது பிள்ளைகளுக்கும் போய் சேரணும். mais ça doit aussi servir aux enfants. பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ளணும். Les enfants doivent aussi le அப்ப comprendre. வேதம் நம்ம வாசித்த பிரகாரம் பிள்ளைகள் ஒரு அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்க. Nous avons vu que les enfants sont comme des flèches. நம்ம சென்ற வாரங்கள்ல பார்த்தோம், நீதிமான் யாருக்கு ஒப்பா இருந்தாங்க? Nous avons vu les justes sont comme qui? நீதிமான் பனைமரத்துக்கு ஒப்பா இருந்தாங்க. அப்ப அதை நீங்க தெரிந்து கொண்டபடினால இப்ப பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? À quoi cela correspond-il? உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? யார் ஞாபகம் வரும்? யார் ஞாபகம் வருங்க? பனைமரத்தை பார்க்கும் போதெல்லாம் அங்க அந்த பனைமரம் நிக்கல, அங்க யார் நிக்கிறாங்க? நான் தான் நிக்கிறேன், ஏன்னா நான் தான் நீதிமான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. Cet arbre correspond au juste. இப்போ நீங்க நீதிமான் பனையை போல செழிப்பான் என்கின்ற அந்த காரியம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்க பனைமரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? Si vous ne connaissez pas ça, இல்ல, பனைமரத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? பனைமரம் தான் ஞாபகம் வரும். cet arbre ne vous fera pas penser à vous. இப்ப அதே போல பிள்ளைகள் பலவான் கைகளில் இருக்கிற அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என் பிள்ளை எப்படி அம்பா இருப்பான் என்பதை நான் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா என் பிள்ளைய பார்க்கும்போது நான் யாரா பார்ப்பேன்? Je dois d'abord savoir que mon enfant est comme la flèche d'un guerrier. ஆமா, என்னுடைய பிள்ளைய நான் ஒரு பிள்ளையா தான் பார்ப்பேன், அது ஒரு அம்பா நான் பார்க்க மாட்டேன். Pour que je puisse voir mon enfant comme la flèche d'un guerrier. இப்போ அம்பை பத்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் தெரிஞ்சா, அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சாதான் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி தெரியும். C'est en sachant à quel point cette flèche est importante que vous saurez que vos enfants sont importants. இப்போ நடைமுறை வாழ்க்கையில நம்ம யாருன்னா அம்பு யூஸ் பண்றோமா? Est-ce que nous utilisons des flèches dans la vie de tous les jours? யாரா யூஸ் பண்றீங்களா? அம்பு யூஸ் பண்றீங்களா? ஃபிளாஷ் யூஸ் பண்றீங்களா? இல்ல. ஆனா அதை ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற ஒருத்தர் இருக்கார், யாருங்க அவரு? Mais il y a des gens qui l'utilisent de façon professionnelle. யாருங்க அவரு? யாருங்க? இல்ல இல்லங்க, அம்பு யூஸ் பண்ணது யாருங்க? வேட்டைக்காரன், சர்சர். யார் போய் யூஸ் பண்ணுவா ஃபிளாஷ? அவனை ப்ரொஃபஷனலா அவன் யூஸ் பண்ணுவான். அவன்கிட்ட போனா அவன் வீட்டுல நிறைய அம்புகள் இருக்கும். Ce sont les chasseurs qui utilisent les flèches d'habitude. உங்களுக்கு பார்க்கும்போது அது சாதாரண அம்பு, ஆனா அவனுக்கு அது என்ன தெரியுங்களா? Pour vous, vous voyez des flèches. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேட்டைக்காரர் வேட்டையாட போறார். அவர் எதை முக்கியமா எடுத்துன்னு போவாரு? சாப்பாடு, குடிக்க தண்ணி, தூங்குறதுக்கு மெத்தை, மழை வந்தா நனையாம இருதுக்கு கூட இது எடுத்துன்னு போவாரா? இல்ல முக்கியமா எதை எடுத்துன்னு போவாருங்க? என்னங்க? அம்பு கூட, வில்லு, வேலு கிடையாது, வில்லு, அந்த தீர் பண்ற மாதிரி பேர் என்னப்பா? ஆர்க். அந்த ஆர்க்கு, அந்த அம்பு, அது இல்லாம அம்பார துணி, என்னமா அது? Imaginons un chasseur qui va à la chasse, il va apporter des arcs, l'arc et les flèches et le carquois. ஆமா, புரியுதுங்களா அது என்னன்னு சொல்லிட்டு? எல்லாருக்கும் புரியுதுங்களா? அந்த அம்பார துணி தெரியுதுங்களா? முதுகுல ஒரு தொங்கு பை மாரி இருக்கும், அதுக்குள்ளார நிறைய அம்புகள் இருக்கும். அந்த அம்புகள் இருக்கும். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த வேட்டைக்காரர் வேட்டையாட போறார். Imaginons un chasseur qui va à la chasse. ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட போறான். Imaginons un chasseur qui va chasser. எதிர்க்க ஒரு பெரிய சிங்கம் அவனை அடிக்க வருது. Il y a un lion devant lui. இப்போ அவன் என்ன பண்றான்? அந்த அம்பை எடுத்து அவன் வில்லுல வச்சு பார்க்கறான். அந்த அம்புனுடைய மனம் உடைஞ்சு போயிருக்கு. Il voit que la flèche est cassée. இன்னொரு அம்பை எடுத்து பார்க்கறான். அந்த அம்புனுடைய மனம் கூர் மடங்கி போயிருக்கு. Il prend une autre flèche, elle est courbée. இன்னொரு அம்பை எடுத்து பார்க்கறான். அந்த அம்புனுடைய பின்பக்கம் உடைஞ்சு போயிருக்கு. Il prend une autre flèche et c'est aussi cassé. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? Alors qu'est-ce qu'il va faire? என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உடனே சண்டை போடுவாங்களா சிங்கத்து கூட போய்? Il va se battre contre le lion. தப்பிச்சு ஓட முடியுமா? Est-ce qu'il peut courir? ஓட முடியாது. உங்களுக்கு எனக்கு அது சாதாரண அம்பு. ஆனா அவனுக்கு அந்த அம்பு எதுங்க? அவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம். அந்த அம்பு அந்த வேட்டைக்காரனுக்கு தன்னுடைய உயிரை விடவும் முக்கியமானது. Pour nous, ce ne sont que des flèches, mais pour lui, c'est ce qui lui sauve la vie. இப்ப பாருங்க, அந்த அம்பை எடுத்து பார்க்கறான். அது கூறு மங்கி போயிருக்கிறதுனால அவன் நினைச்ச அந்த எதிரியை அவனால தாக்க முடியல. Puisque cette flèche est cassée, il ne pourra pas faire face au lion. அப்போ இந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுவான்? வேட்டைக்குன்னு போவதற்கு முன்பாக Alors avant d'aller à la chasse, அந்த அம்பார துணில இருக்கிற ஒவ்வொரு அம்பையும் எடுத்து அதை நல்ல கூறுபடுத்தி எதிரியை தாக்கக்கூடிய அளவுக்கு அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு தான் போவான். il va d'abord aiguiser la flèche. அவ வேதம் சொல்லுது, உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் எதிரி இருக்கிறாங்க. La Bible dit que nous avons aussi உங்களையும் என்னையும் அழித்து போட்டு நிர்மூலமாக்கக்கூடிய எதிரிகள் இருக்கிறாங்க. qui veulent nous détruire.
அந்த எதிரிகளை தாக்கக்கூடிய ஆயுதத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். Et Dieu nous donne des moyens de les அது contrer. என்ன ஆயுதம்னு சொன்னா அதுதான் பிள்ளைகள். கரங்களை தட்டுங்களேன், கரையில உற்சாகமா தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. உங்க பிள்ளைகள் தான் வசனம் சொல்லுது ஒளிமுக வாசல்ல நாணமடையாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்கள். Ce sont les enfants qui vont nous protéger. அப்ப அந்த பிள்ளைகள் அம்புகளாக இருக்கிறபடினால அந்த அம்பை நம்ம கூர்படுத்தணும். Alors nous devons aiguiser ces flèches. அப்ப உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூர்படுத்தணும், Nous devons donc aiguiser nos enfants. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூர்மப்படுத்தணும். Nous devons aiguiser nos enfants. உங்க பிள்ளைகளை எப்படி கூர்மப்படுத்துவீங்க, கூர்படுத்துவீங்க? முதல்ல அந்த அம்பை அந்த வேட்டைக்காரன் எப்படி கூர்படுத்துவான்? Comment est-ce qu'un chasseur va aiguiser ses flèches? எப்படி படுத்துவான்? முதல்ல நெருப்புல அந்த அம்பை எடுத்து காட்டணும். Il va les passer par le feu. நல்லா அது சூடான பிறகு சம்மட்டியால அடிக்கணும். Il va les frapper avec un marteau. சம்மட்டியால அடிச்ச பிறகு அது வந்து மனம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி வந்த பிறகு Après que ce soit devenu comme un triangle, அதை அறத்தை வச்சு நல்லா ராவி கூரம் ஆக்கணும். il va l'affiner. அப்ப நீங்க போய் உங்க பிள்ளைங்களை அடுப்புல உட்கார வச்சு சம்மட்டியால வச்சு வாங்கன்னு வாங்கி அறத்தால தேய்ன்னு தேய்ச்சி கூறாக்க போறீங்களா? Vous allez faire la même chose avec vos enfants. அதை ஆக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரா? Dieu, est-ce qu'il nous dit ça? அப்ப எதுக்கு பிள்ளைங்களை தேவன் அம்புக்கு ஒப்பிடுறாரு? Pourquoi est-ce qu'il les compare à des அதுல அந்த flèches? வசந்த எடுத்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அம்புக்கு ஒப்பா இருக்கிறாங்க. அந்த வசந்த எடுத்து ஒருத்தவங்க தமிழ்ல வாசிங்க டக்குன்னு. 127 சங்கீதம் 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்தது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஆமா அடுத்ததுங்க. அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பி புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஆமா, அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் இருக்கிற சத்துருக்களோடு கூட பேசுவார்கள். Ils ne seront pas confus quand ils parleront avec les ennemis à la porte. அப்ப உங்க வீட்ல இருக்கிற வாலிப பிள்ளை, உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகள் சத்துருக்களோடு கூட ஒளிமுக வாசல்ல போய் பேசணுமா? Est-ce que les jeunes dans votre maison doivent parler avec les ennemis? அப்பனா உங்க பிள்ளைகளை நீங்க கூராக்கணும். C'est pour ça que vous devez aiguiser vos enfants. அப்பனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வந்து அக்கினில போடணும். Vous devez les mettre dans le feu. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வந்து அர்த்தம் வச்சு தீட்டணும். Vous devez les affiner சம்மட்டியால வச்சு நீங்க அடிக்கணும். et les frapper avec le marteau. அடிச்சு கூராக்கி தான் Et c'est en faisant cela அந்த பிள்ளைகளை நீங்க வீட்ல வச்சுன்னு இருக்கணும். que vous pouvez les garder à la maison. அப்ப இது வரைக்கும் யாராவது உங்க பிள்ளைங்களை அப்படி பண்ணி இருக்கிறீங்களா? Est-ce que vous avez fait ça à vos enfants? ஏன்னா தேவன் உங்ககிட்ட நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. Dieu vous a fait confiance en இப்ப vous. பாருங்க, இப்ப சபையில வரீங்க, ஒரு ஊழியம் செய்றீங்க. Vous êtes à l'église et vous faites un ஒருத்தவங்க ministère. பெருக்குறாங்க, ஒருத்தவங்க தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, D'autres mettent de l'eau ou balayent ஒருத்தவங்க மைக் செட் பண்றாங்க, ou arrangent les micros, ஒருத்தவங்க வேதம் வாசிக்கிறாங்க, lisent la Bible, ஒருத்தவங்க பாடுறாங்க, ஒருத்தவங்க பிரசங்கம் வைக்கிறாங்க. chantent ou font le message. இது சபைக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள், பொறுப்புகள். C'est le ministère dans l'église. அப்ப உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஊழியம் இருக்கு. Dans votre maison, il y a un ministère aussi. பிரதானமான ஊழியம். Un grand ministère. அது என்னன்னு சொன்னா பிள்ளைகளை வளர்க்கணும். C'est le fait d'élever les enfants. அப்ப பிள்ளைய கொடுத்தவங்க தானா வளர்ந்துரும் அப்படி நம்ம நினைக்க முடியாது. Il ne faut pas penser que les enfants vont s'élever tout seuls, ஏன்னா தேவன் உங்களை நம்புறாருங்க. car Dieu nous a fait confiance. உங்களை நம்பி தன்னுடைய பெரிய gift உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். Il vous a donné son plus grand cadeau. அந்த gift தான் நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த gift தான் உங்களை அம்மான்னு சொல்ல வைக்குதுங்க. C'est ce cadeau qui vous fait அந்த appeler gift mère, தான் உங்களை அப்பான்னு சொல்ல வைக்குது. ce qui fait de vous un père. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த gift உங்களுக்கு ஒருவேளை கிடைக்காம இருந்திருந்தால், Imaginez si vous n'aviez pas eu ce cadeau. படிச்சிட்டோம்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற அந்த சுதந்திரம் வரலன்னு சொன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? செத்தே போயிருப்போம். நிறைய பேர் உண்மை, விளையாட்டுக்காரங்க கிடையாது, செத்தே போயிருப்போம். Si nous Amen. n'avions pas eu ces enfants, nous serions morts. அப்ப தேவன் உங்களை நம்பி ஒரு சில கிஃப்ட்டுகளை கொடுக்கறாரு. Dieu nous a donné ces cadeaux en nous faisant confiance. இப்போ அந்த கிஃப்ட்டை நீங்க கொண்டு போய் கக்கூஸ்ல வைக்கிறது முக்கியமா, அதை நீங்க பராமரிக்கிறது முக்கியமா, அதை நீங்க பாதுகாத்து அதனுடைய மேன்மையை தெரிந்து அதை நீங்க பயன்படுத்துவது முக்கியமா? Est-ce que nous devons les protéger, les élever? அப்ப உங்களுடைய பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? Où sont vos enfants? உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? சபையில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆதாமன் எங்க இருக்கிறன்னு ஆண்டவர் கேட்டார் தானே? Où sont vos enfants, peu importe qu'ils soient à l'église ou à la maison? அப்ப ஆண்டவருக்கு தெரியாத ஆதாம் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு Quand Dieu a appelé Adam, il ne savait pas எங்க où il était. ஏன் கேட்கிறாரு எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு? Pourquoi est-ce qu'il a demandé cela? ஏன்னா ஆதாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. Parce qu'il n'était pas à la place où அப்ப il devait இன்னைக்கு être. உங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா? Est-ce que c'est la même chose avec vos அவங்க enfants? சபையில தான் இருப்பாங்க,
Ils peuvent être à l'église, ஆனா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களா? mais pas être à leur place. எங்க இருக்கணும்னு சொன்னா அம்பர துணியில இருக்கணும். Ils doivent être dans le carquois. எப்படி இருக்கணும்னு சொன்னா கூராக்கப்பட்டவர்களாக Ils இருக்கணும். doivent être aiguisés. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா பட்டை திட்டப்பட்டவர்களாக இருக்கணும். Ils doivent être affinés. எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருக்களோடு கூட ஒளிமுக வாசல்ல பேசுறவங்களாக Ils இருக்கணும். doivent parler avec les ennemis. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்க வளர்ப்பீங்கன்னு சொல்லிதான், நான் வளர்ப்பேன்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. Dieu nous a donné ses enfants pour கரங்களை தட்டி சொல்லுங்க. இப்போ அந்த அம்புகள் மழுங்கி போன அம்புகளாக, கூறு உடைந்து போன அம்புகளாக அந்த வேட்டைக்காரன் எடுத்துக்கொண்டு போனா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து, அல்லது ஒருவேளை அந்த சிங்கம் பயந்து போயிட்டா கூட Si un chasseur amène des flèches cassées, c'est un danger pour sa vie. அவன் ஒன்னையும் வேட்டையாடாம வந்தா ஊர்ல இருக்கிறவங்க அவனை பார்த்து ஏளனம் பண்ணுவாங்க, அவனுக்கு அவமானம். Ça peut être la honte pour lui. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய பாதையில, தேவனுடைய வழியில நீங்க நானு வளர்க்காம போனா Aujourd'hui aussi, si nous n'élevons pas bien nos enfants, நித்திய அவமானம் நம்மை மூடிக்கொள்ளும். nous aurons la honte éternelle. தேவனுக்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாக நம்ம தலை குனிந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். Nous devrons baisser la tête devant Dieu. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூறுபடுத்தாமல் போனா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு அவமானமா மாறுவாங்க. Ils vont être la honte pour vous si vous les affinez அப்போ pas. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. Donc faites attention par rapport à vos enfants. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவனமா இருங்க. Faites attention par rapport à eux. சபைக்கு கொண்டு வந்துட்டா பாஸ்டர் பாத்துக்குவாரு கிடையாது. Pas se dire que le pasteur va s'occuper de tout. பாஸ்டரை நம்பி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. Dieu nous a pas donné ses enfants juste pour que le pasteur. அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைகளை நீங்க கூறுபடுத்தணும். Donc vous devez affiner vos enfants. நிறைய பிள்ளைகளுக்கு மனம் உடைஞ்சு போயிருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? Beaucoup d'enfants sont brisés. நிறைய பிள்ளைகள் மங்கி போயிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? Beaucoup d'enfants ne sont pas bien. நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு நிந்தையா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? Beaucoup d'enfants sont un poids pour leurs parents. ஆனா நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் சொல்லவா? Je vais vous dire quelque chose d'heureux. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் பாக்கியம் உள்ளவங்களா வைத்திருக்கிற கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஏன்னா சரியான நேரத்துல நீங்க பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வந்துட்டீங்க. Comme vous avez ramené au bon moment les enfants à l'église. சரியான நேரத்துல பிள்ளைகளை தேவனுடைய பாதையில நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. Puisque vous faites cela, ils sont bénis. அப்ப பிள்ளைகளை கூறுபடுத்தணும். Donc il faut aiguiser les enfants. இப்போ நான் வேட்டைக்காரன் சொன்ன உடனே சகோதரிகளுக்கு கொஞ்சம் புரியாம இருக்கும், அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. Quand nous avons parlé de chasseurs, peut-être que vous n'avez pas compris. நீங்க கடைக்கு போயிட்டு மீன் வாங்கி வரீங்க, Quand vous allez au magasin acheter du poisson கோழி வாங்கி வரீங்க, ou du poulet, அதை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்து பாக்குறீங்க, கத்தி நல்லா வாழைப்பழம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். si le couteau n'est pas bien aiguisé, அந்த மீனையும் அந்த கோழியும் ஈஸியா வெட்டுவீங்களா, கஷ்டப்பட்டு வெட்டணுமா, அல்லது எப்படிங்க? ce sera facile à couper ou pas? எப்படி கஷ்டப்படணும்? Vous aurez des difficultés. இல்ல யாரும் மீன் வெட்டுறது யாருமே இல்லையா? அதுக்கு வெட்டுறதுக்கு எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரெல்லாம் உதவி கூட்டு இருக்கிறீங்களா? Si le couteau n'est pas bien aiguisé, on ne peut pas facilement couper le poisson ou le poulet. இப்ப இதே அந்த சகோதரிங்க அந்த கோழியை மீனை வெட்டுறதுக்கு முன்னாடி கத்தியை தீட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Mais si vous avez aiguisé avant ça le couteau, அவங்க அந்த மீனையும் கோழியை வெட்டுறதுக்கு கஷ்டப்பட தேவை கிடையாது. il n'y aura pas de difficulté à couper. அதை அவங்க ஈஸியா வெட்டிடுவாங்க. Vous le ferez facilement. ஏன்னு சொன்னா அவங்க கத்தியை கூறுபடுத்திட்டாங்க. Parce qu'ils ont affiné leur வெட்ட couteau. வேண்டிய கத்தியை கூறுபடுத்தி பட்டை திட்டி வச்சுட்டாங்க. Parce qu'ils l'ont aiguisé. இப்போ உங்களுக்கு வெட்டுவது ஈஸியா இருக்குது. Donc ce sera facile. இப்ப அதே போலதான் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை நம்ம பயன்படுத்துவதற்கு முன்பாக கூறுபடுத்தணும்னு சொல்றாரு. C'est pour ça que Dieu nous donne des enfants. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, Parce qu'ils ont அந்த வேலையை செய்யணும்னு சொன்னா அவங்க கூறுபடுத்தப்படணும். ils doivent être aiguisés pour ça. ஆமென். இப்ப அந்த கூறுபடுத்தாம போகிறதுனால நடக்கிறது என்ன? Qu'est-ce qu'il se passe sinon? பிரசங்கி 10:10. Ecclésiaste 10, verset 10. இரும்பு ஆயுதம் மழுக்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோஜனப்பட வேண்டியா இருக்கும். தொடர்ந்து படிங்க. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பிரசங்கி 10:10 சொல்லுது பாருங்க. இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதை பயன்படுத்துவதற்கு அதிக பலத்தாவன் செலவு பண்ணணும். S'il a émoussé le fer et s'il n'en a pas aiguisé le tranchant, il devra redoubler de force. ஆனா நான் சொன்ன பாருங்க, அதை அவன் கூறுபடுத்தி அதை அவன் கூர்மையாக்கி அதை எடுத்து அவன் பயன்படுத்தினா தன்னுடைய பலத்தை அவன் அதிகமா பயன்படுத்த வேண்டிய தேவை இல்ல பாருங்க. Mais s'il l'aiguise, il n'a pas besoin d'utiliser sa force. இப்போ அதை எப்படி அவன் கூறுபடுத்துவான்? Comment doit-il faire ça? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நெருப்புல வைக்கணும், அதை சம்மட்டியால அடிக்கணும், En le mettant dans le feu ou le marteau, அதை அடிச்சு அது அந்த ஒழுங்கான அந்த பொசிஷனுக்கு வரணும், il affine, திரும்ப அதை அறம் வச்சு தீட்டணும், ou encore l'affiner, மறுபடியும் தண்ணியில போடணும், mettre dans l'eau, அதனுடைய உறுதியை அவன் ஒழுங்குபடுத்தணும், aiguiser la forme, அதை எடுத்து வேற ஏதாவது ஒரு பொருள் மேல அவன் அதை எழுது அதை செக் பண்ணி பார்க்கணும். ou encore vérifier. அவன் விரும்புகிற அளவுக்கு அந்த அம்பு வந்த பிறகுதான் அதை தூக்கி தன்னுடைய அம்பர துணியில
அவன் வைப்பான். et ensuite mettre dans son carquois. ஏன் அந்த அம்பு உங்களுக்கு எனக்கும் ஒரு அம்பு, ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய ஆயுதம், தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம். Car pour nous c'est une flèche, mais pour eux அப்போ அம்புகளுக்கு ஒப்பாக தேவன் சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளாகிய இந்த அம்பையும் நம்ம கூர்படுத்தணும். nous devons aussi aiguiser nos enfants. எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனம். Éphésiens 6 verset 4. எபேசியர் 6:4 சொல்லுது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. Père, n'irritez pas vos enfants, mais élevez-les en les corrigeant et en les instruisant selon mon Seigneur. இங்க வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்கேற்ற போதனை. Selon Dieu, l'instruction. இப்ப கர்த்தருக்கேற்ற சிட்சை தான் அந்த பிள்ளைய நெருப்புல வைக்கிறதுக்கு சமம். Le fait de corriger pour Dieu c'est comme le feu. கர்த்தருக்கேற்ற போதனை தான் அந்த பிள்ளைய சம்மட்டியால அடிக்கிறதுக்கு சமம். Le fait d'instruire c'est le fait d'aiguiser les இப்ப enfants. ஆண்டவர் சொல்றாரு, நெருப்புல வச்சு சம்மட்டியால அடிச்சு நீ அதை வளர்க்கணும். Dieu on dit avec le feu et la correction de. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய சிட்சையிலையும் போதனை நீங்க அவங்கள வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 22:6. Proverbe 26:6. நீதிமொழிகள் 22:6. Proverbe 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாத இருப்பான். பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்தணும். எந்த வழியில நடத்தணும்? வாசிச்சோம் பாருங்க, கர்த்தருடைய சிட்சையிலும் கர்த்தருடைய போதனையிலும் அந்த பிள்ளையை நீங்க வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலையும் அதை அவங்க விடாமல் இருப்பாங்க. Nous devons instruire les enfants pour qu'ils ne se détournent pas quand ils seront vieux. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்குறாங்க? Mais aujourd'hui comment est-ce qu'ils les élèvent? யோசனை பண்ணி பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Dans certaines familles c'est les enfants qui dirigent les parents. நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் தான் குடும்பத்தை நடத்துறாங்களே. C'est les enfants qui dirigent la famille. பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து யோசிக்கிறது கிடையாது. Et les parents ne pensent pas aux enfants. பிள்ளைகள் உலகத்தை பார்க்கறாங்க, டிவியை பார்க்கறாங்க, சினிமாவை பார்க்கறாங்க, அதன் பிரகாரம் தன்னுடைய வீட்டை நடத்த விரும்புகிறாங்க. Les enfants regardent le monde ou le cinéma. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தையில என்னுடைய வழியில பிள்ளைகளை நடத்து. Nous devons élever les enfants selon la parole de அதுக்கு Dieu. ரெண்டு காரியம் முக்கியமானது. Il y a deux points importants. ஒன்னு பிள்ளைகளை சிட்சிங்க, Nous devons élever les enfants. ஒன்னு பிள்ளைகளை நீங்க போதிங்க. Nous devons corriger et instruire les enfants. இப்ப நீதிமொழிகள் 29:15 எடுங்களா டக்குன்னு. Proverbe 29 verset 15. திரும்பவும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். ம். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். ஆமா, இங்க ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பிரம்பு, கடிந்து கொள்ளுதல். Il y a le terme verge et correction qui est employé. இது ரெண்டும் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்குமா. Cela donne l'intelligence à l'enfant. அப்ப உங்க பிள்ளைகளை அடிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுது, அதை நீங்க படிச்சிருக்கீங்களா? L'enfant dit qu'il faut frapper l'enfant. பிள்ளைகளை அடிக்கணும். ஆமென். ரெண்டாவது பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். Il faut les corriger. இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த கடிந்து கொள்ளுதல் தான் பிள்ளைகளை நெருப்புல வைக்கிறதுக்கு சமம். C'est la correction qui est le feu. இந்த பிரம்பு தான் பிள்ளைகளை சம்மட்டியால அடிக்கிறதுக்கு சமம். Et la verge le marteau. இப்ப நீங்க பிரம்பையும் கடிந்து கொள்ளுதலையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்தாம போனா, Mais si vous n'utilisez pas cela, அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுது, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தன்னுடைய தகப்பன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வந்து விடும். mais l'enfant livré à lui-même fait honte à sa mère. நீங்க வாழுற கர்த்தையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். Regardez où vous vivez. சாயங்காலம் 6 மணிக்கு மேல உங்க கர்த்தையில நீங்க ஃப்ரீயா போயிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியுமா? Est-ce que vous pouvez aller நீங்க tranquillement? வாழ்ந்து கொண்டிருக்கிற தெருவுல சாயங்காலம் 6 மணிக்கு மேல நீங்க தனியா வெளியே போயிட்டு வர முடியுமா? Vous pouvez aller tout seul dehors. எத்தனை வாலிப பசங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Combien y a-t-il d'adolescents devant vous? அவர்கள் அவருடைய பெற்றோர்கள் சிட்சிக்கிறதும் கிடையாது, திட்டுறதும் கிடையாது, அவர்கள் கடிந்து கொள்ளுதலும் கிடையாது. Les parents ne corrigent pas les enfants ni les அந்த instruisent pas. பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பு நல்ல பேர் வாங்கி கொடுக்குதுங்களா? Quelle image donne-t-il de leurs parents? எத்தனை வாலிப பிள்ளைகள் போதையிலும் சிகரெட்லயும் அல்லது தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களிலும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. Ils sont dans beaucoup de mauvaises choses. காரணம் என்னங்க? Pourquoi cela? அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளை குறித்த மேன்மை தெரியல. Car ils ne connaissent pas la valeur de leurs enfants. அந்த பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்பட்ட கிஃப்ட்னு தெரியல. Ils ne savent pas qu'ils viennent de Dieu. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ நாய் பேய மாதிரி அப்பா அம்மா ஒன்னா இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தணும்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. Ils pensent que simplement comme des animaux. ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்தா ஒரு குழந்தை பிறந்தணும், எனக்கு பிறந்த குழந்தை அப்படித்தான் பிறந்ததுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. Ils pensent que c'est quelque chose de basique. ஆனா உங்களுக்கு எனக்கும் பிறந்த குழந்தை யாரு கொடுத்ததுங்க? Mais qui nous a donné cela? யாருங்க உங்களுக்கு எனக்கும் கொடுத்த குழந்தை? சத்தமா சொல்லுங்களேன்.
ஏசப்பா கொடுத்தாரு. ஆமென். கரங்களை தட்டுங்க அவருக்காக. அப்ப அந்த பிள்ளைகள் சாயங்காலம் 6 மணிக்கு எங்க இருக்கிறாங்க? Donc nos enfants sont où le soir? கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க சாயங்காலம் 6 மணிக்கு எங்க இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கும். 7 மணிக்கு என்ன பண்ணும்? குடும்ப ஜெபம் செய்யும். 8 மணிக்கு என்ன பண்ணும்? சாப்பிடும். 9 மணிக்கு என்ன பண்ணும்? ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கும்? ஆமா, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. இப்ப கர்த்தர் கொடுக்காத பிள்ளை தான் சாயங்காலம் 6 மணிக்கு எங்க இருக்கும்? ஆமா. ஏன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க போனாலும் சாயங்காலம் 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடணும். ஆமென். Le soir, à chaque fois, je devais rentrer à la maison. 6 மணிக்கு மேல வரலன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, Qu'est-ce qui est arrivé sinon? சாப்பாடு போட மாட்டாங்க. Elle ne mettait pas à manger. அப்ப அதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. Elle était très stricte sur cela. ஆமா, அதே மாதிரி வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட முடியாது. On ne pouvait pas partir trop loin de la maison. ஏன்னா நாம இருந்த காலத்திலே சாயங்காலம் 6 மணிக்கு அங்க கூட்டமா கூடி என்ன பண்ணுவோம்? சினிமா கதை பேசி உட்காந்துருப்போம். Il y avait des mauvaises choses dehors. எங்க அம்மா எங்களை அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. Elle nous amenait pas dans ces endroits-là. ஒருவேளை அவங்களுக்குள்ள தேவன் வைத்த அந்த காரியம் தான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது. Ce qui m'a fait être கரங்களை ici. தட்டுங்களேன். அப்ப இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய நீங்க கொண்டு வந்து நிக்க வேண்டிய இடத்துல நீங்க நிக்க வைக்காம போனீங்கன்னு சொன்னா, Si vous faites contre ce que Dieu a donné pour vos enfants, அந்த பிள்ளைகள் உங்களை நிக்க வைக்க கூடாத இடத்துல போய் நிக்க வைக்கும். elle veut faire mettre dans un endroit où nous ne இன்னைக்கு sommes pas. இந்தியாவுல பாருங்க எவ்வளவு செய்தி நீங்க கேள்விப்படுறீங்க. Regardez tous les messages qu'il y a en Inde. இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? Quelle est la cause de cela? கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை சாயங்காலம் வந்து சரியான முறையில் கவனிக்கிறது கிடையாது. Ils ne lèvent pas bien leurs enfants en partant au travail. இங்க பிரான்ஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க. Regardez ce qu'en France, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? quand on dit d'aller à l'église, நாங்க 6 நாள் வேலைக்கு போறோம், 1 நாள் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறோம். எதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற இன்னும் உங்க பிள்ளைங்களை கெடுக்க நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க? ils disent que c'est le seul jour où on est tranquille. ஆனா நீங்க 6 நாள் எங்க வேணா போங்க, Partez où vous voulez les 6 jours. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துருங்க. Le 7e jour, venez ici. தேவன் உங்களுடைய பிள்ளைகளை அவர் பொறுப்படுத்தி கொள்ளுவார். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இப்ப பாருங்களேன், நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ரொம்ப பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுத்து பிள்ளைகள் மேல அன்பை கொடுத்து அந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை செய்ய பிரயாசப்படுறாங்க. Mais beaucoup d'enfants aiment trop leurs enfants. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தீனால அப்படித்தான் வளர்த்துட்டாரு யாக்கோபு. Nous avons vu l'exemple de Dina avec என்ன Jacob. பண்ணிட்டாரு? தீனால ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாரு, ஒத்த பொண்ணுன்னு சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாரு. Il aimait trop sa seule fille. அதனால வசனம் சொல்லுது, அவருடைய வாசனையை கெடுக்கும் அளவுக்கு அந்த மகள் நடந்துட்டா. Elle a fait en sorte qu'il périsse son odeur. அப்ப இன்னைக்கு சபையில இருக்கிற, நான் பேசுறது நம்ம சபையில பொதுவா சொல்றேன், சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளே பெற்றோருடைய வாசனையை கெடுத்து போடும்படிக்காக நடக்கிற தறிக்கட்டு போன உலகத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம். Même les enfants qui sont à l'église périssent. ஆண்டவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கே இப்படின்னு சொன்னா பட்டை மரத்துக்கு என்ன நடக்கும்? சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பெரிய காரியமா இருக்குன்னு சொன்னா சபைக்கு வராத பிள்ளைகள் எப்படி இருக்குங்க? Alors comment seront même les enfants qui ne sont pas à l'église? கற்பனை பண்ணி பாத்தீங்களா? நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல சொத்தை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, அந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஜெபித்து கண்ணீர் விட்டு ஜெபித்து அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்வதே இவ்வளவு கஷ்டம்னு சொன்னா, Déjà c'est compliqué pour prier pour nos enfants. பொறுப்பு இல்லாம விடப்பட்ட பிள்ளைகளை எப்படிங்க பிசாசு தொட முடியாமல் இருக்கும்? Les enfants qui n'ont rien de tout cela. அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? Comment sera la vie de ces அப்ப enfants? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூர்படுத்தணும், Alors nous devons aiguiser nos enfants. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கூர்மைப்படுத்தணும். Nous devons affiner nos enfants. உங்கள் பிள்ளைகள் பயன்படக்கூடிய ஒரு ஆயுதமாக மாற்றப்படணும். Faire en sorte qu'ils soient utiles. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்ய போறாராம். Il dit pour cela, ஏசாயா 41:15 Ésaïe 41:15. எடுத்து வாசிங்க டக்குன்னு வாசிங்க. ஏசாயா 41:15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிட. Voici, je fais de toi un traîneau aigu tout neuf, garni de pointes. Tu écraseras, tu broieras les montagnes et tu rendras les collines semblables à de la balle. ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைகளை நீங்க கூர்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. Ce n'est pas nous qui aiguisons nos enfants, உங்க பிள்ளைகளை நான் கூர்படுத்த போறேன். c'est Dieu qui va le faire. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகளை நான் கூர்படுத்த போறேன். Dieu aiguise nos enfants, அவர்களுக்கு கூர்மையான பற்களை கொடுத்து ஒரு மிஷினை போல நான் மாத்த போறேன். rendre comme un traîneau ஏன்னா மலைகளை அவர்கள் நொறுக்க போகிறார்கள், pour qu'ils broient les montagnes, குன்றுகளை அவர்கள் பதருக்கு ஒப்பாக்க போகிறார்கள். rendre les collines semblables à de la அதற்காக balle. உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நான் கூர்மையான பற்களை கொடுக்க போகிறேன். கரங்களை Dieu va தட்டி. aiguiser vos enfants. அப்பாடா, அப்ப எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சு போச்சு. ஏதோ நானா என் பிள்ளைங்களை கூறுபடுத்தணும்னு சொல்லி நான் கலங்கி கொண்டிருந்தேன்.
ஆண்டவர் கூர்படுத்த போறாரு பிள்ளைகுது அப்படி நினைச்சுக்கிறீங்களா? Donc ça veut dire que je n'ai pas de travail? அப்படி நினைச்சிட்டீங்களா யாராவது? அப்ப பெக்கிறது மட்டும் தான் என் வேலை, பெக்கிறது மட்டும் தான் என் வேலை, பெத்தி மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு C'est-à-dire que Dieu va s'occuper de tout? அப்படி நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார், ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். Dieu ne fait pas cela. ஆமா, நான் பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் மேல தேவன் ஆளுகை எடுத்துக்கொள்ள மாட்டார். Nous devons d'abord donner l'autorisation à Dieu. என்னுடைய பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது மட்டும்தான். C'est juste ma responsabilité. ஆனா அதை வளர்க்க தேவையான கிருபைகளையும் ஞானத்தையும் தயவையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போறார். Mais il donne l'onction pour cela. அப்ப நம்முடைய பிள்ளைகளை நம்ம கூர்மைப்படுத்தணும். Nous devons donc aiguiser nos enfants. அநேக பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஆசை தெரியுங்களா? Beaucoup de parents ont un rêve, ஒரு பெரிய தரிசனம். ont un dessein. நான் தான் இப்படி இருந்தது, என்னுடைய பிள்ளைகள் மேன்மையா இருக்கணும், Il faut que nos enfants soient élevés. என்னை விட என்னுடைய பிள்ளை பல மடங்கு உயர்ந்தவனா இருக்கணும், Ils doivent être meilleurs que nous. என்னுடைய பிள்ளை என்னை விட பல வகையில செல்வத்திலும் செழிப்பிலும் நல்லா இருக்கணும் Il doit mieux réussir que nous. அப்படின்னு நினைச்சுக்கின்னு Beaucoup pensent cela. உலக பிரகாரமான காரியங்களை செய்து பிள்ளைகளை சோம்பேறிகளாக மாற்றி விடுகிறார்கள். Ils font les choses par rapport au monde. ஆனா அப்படி நீங்க உங்களுடைய பிள்ளைய வளர்க்கணும்னு சொன்னா வேதம் அதற்கு ஒரு சரியான உதாரணத்தை கொடுக்கிறது. La Bible donne un exemple par rapport à ça. அப்போ இன்றைக்கு அந்த தேவன் கொடுக்கிற உதாரணத்தின் பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கூர்படுத்தணும்னு சொன்னா Donc faire par rapport à cet exemple-là. உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கரங்களை தட்டி. இப்ப எப்படி கூர்படுத்தணும் அப்படின்னு நீங்க கத்துக்கினீங்க, அப்படிதானே? Nous avons appris comment les affiner. சிரிச்சுக்கணும், கடிந்து கொள்ளணும், Il faut les corriger, போதிக்கணும். les instruire. இப்போ எங்க அவர்களை கூர்படுத்தணும்? Mais où faut-il les aiguiser? இப்போ அந்த அம்ப கூர்படுத்தணும் நேரம் கொண்டு அவங்க வீட்டு அடுப்புல விட்டு அடிப்பாரா? Ils vont faire ça avec le feu. எங்க எடுத்துன்னு போவார்? அதை Où vont-ils les amener? கொல்லப்பட்டவருக்கு எடுத்துன்னு போகணும், ஒரு விசிறிக்கு எடுத்துன்னு போகணும். Dans une usine. ஆமா, இப்போ யாராவது அடுப்புல சூடு பண்ணி சமையல் அடிக்க முடியுமா? நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு அம்பா செய்வான் அவன். அப்ப எங்க எடுத்துன்னு போனோம்? அந்த அம்ப கொல்லன் பட்டறைக்கு கொண்டுன்னு போகணும். De ramener les flèches dans l'usine. ஆமா, நமக்கு ஒரு கொல்லன் பட்டறை இருக்குதுங்க. Nous avons aussi une usine. அது எங்கங்க அது? ஆமென். Et c'est கரங்களை l'église. தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அப்ப இந்த கொல்லன் பட்டறைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்தாதான் நீங்க கொண்டு வந்தபடினால தேவன் உங்கள் பிள்ளைகளை கூறுபடுத்துவதற்கு அவர் ஆயத்தமாவாரு. C'est pour ça qu'il va être prêt à les affiner, Dieu. சரி, அப்ப முதல் காரியம் எப்படி கூறுபடுத்த, எங்க வச்சு கூறுபடுத்த போறோம்? Donc où faut-il les மார்க் aiguiser? 10:14 Marc 10, verset 14. இயேசு அதை கண்டு ம் பிரசன்னமடைந்து ம். சிறுபிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு ம். இடம் கொடுங்கள், ம் படிங்க. அவர்களை தடைய பண்ணாதிருங்கள், ம். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களா இருக்கு. வசனம் சொல்லுது பாருங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. Il y a beaucoup de parents qui veulent apporter les enfants à Jésus. அப்ப சீடர்கள் பிள்ளைகளை தடுக்கிறாங்க. Les disciples les empêchent. அப்ப இயேசு அதை பார்த்துட்டு Et puis Jésus விசனம் அடைஞ்சாராம், கவலைப்பட்டாராம். est attristé. கவலைப்பட்டு சொல்ற, சிறு பிள்ளைகள் எண்ணத்துல வருவதற்கு நீங்க தடை பண்ணாதீங்க. Il dit, ne les empêchez pas de venir vers moi. ஏன்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்காக ஒரு பரலோக ராஜ்யம் காத்து கொண்டு இருக்கிறது. Le royaume de Dieu est semblable à இந்த eux. பிள்ளைகளுக்காக ஒரு தேவ ராஜ்யம் காத்து கொண்டு இருக்கிறது. Il y a un royaume qui les attend. அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ராஜ்யத்திற்குள்ள இந்த பிள்ளைகள் நுழைய வேண்டும். Ils doivent rentrer dedans. ஆகவே அவர்களை தடை பண்ணாதிருங்கள். Donc ne les empêchez pas. இயேசு சொல்றாருங்க. Je dis cela. இன்னைக்கு சீடர்கள் யாரும் பிள்ளைகளை சபைக்கு வரதுக்கு தடை பண்ணல. Les disciples n'empêchent pas les enfants aujourd'hui. நிறைய அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வருவதற்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. Ce sont des parents quelquefois. எச்சரிக்கையா நம்ம இருக்க வேணும். Il faut faire attention. நம்ம பாடணும், உலக போக்கில நாம நடக்க முடியாது. Nous ne pouvons pas marcher selon le monde. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்மளால போட முடியாது. Nous ne pouvons pas marcher சில selon le தவிர்க்க monde. முடியாத சூழ்நிலைகளால இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகள் அல்லது போன வாரம் அல்லது அடுத்த வாரம் அல்லது நாளைக்கு ஒரு சில பிள்ளைகள் வர முடியாமல் போகலாம். அதை பத்தி இங்க நான் சொல்லல. Nous ne parlons pas des enfants qui ne peuvent pas சில venir. பிள்ளைகள் தேவனிடத்துல கொண்டு வருவதற்கு பெற்றோர்கள் விரும்புவது கிடையாது. Certains parents refusent que les enfants viennent. அந்த பிள்ளைகள் தேவனிடத்துல சிக்ஷையிலும் போதனையிலும் அவங்க வளர்க்கணும் என்கிற எண்ணம் அந்த பெற்றோர்களுக்கு கிடையாது. Pas les élever et les corriger. அதனால அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டுல அவர்களுடைய விருப்பத்துக்கு வளர்க்க அவங்க விரும்புறாங்க. On les laisse à la maison selon leur volonté. ஆண்டவர் இங்க பாருங்க, அந்த பிள்ளைகள் வருவதற்கு சீடர்களே தடையா இருக்கும்போது அதை பார்த்து கவலைப்படுறாரு. Jésus était attristé quand on les a empêchés. தொடர்ந்து நீங்க வாசிச்சு பார்த்து 16வது வசனத்துல அவர்களை இயேசு கிறிஸ்து அணைத்து கொண்டு அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். Puis il les prit dans ses bras et les bénit en leur imposant les mains. பாருங்க, உங்க பிள்ளைகளை நீங்க கூட அணைத்து கொள்ள மறந்து போயிருக்கலாம்.
Vous-même, des fois, vous oubliez de prendre vos உங்கள் enfants, பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல நீங்க மறந்து போயிருக்கலாம். de les consoler. ஏக்கத்தோடு தாகத்தோடு என்னுடைய அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து நான் பேசணும், என்னுடைய ஏக்கத்தை சொல்லணும்னு சொல்லி உங்க பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்திருக்கலாம். Alors que les enfants attendent cela. ஆனால் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க கொண்டு வரும் பொழுது Mais quand vous amenez les enfants vers Dieu, ரெண்டு கரங்களையும் விரித்து தகப்பன் அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆமென். அவர் அணைத்து கொண்டு கரங்களை தலையின் மேல வைத்து ஆசீர்வதித்தார். et il les bénit. இன்னைக்கு உலகம் எதுக்குங்க 2 வேளை 3 வேளைன்னு செஞ்சு ஓடி 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 நைட்டு பகல் தூங்காம கொள்ளாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. Pourquoi est-ce que le monde fait 2 ou 3 travails பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படித்தானே? pour que les enfants soient பிள்ளைகள் bien, கஷ்டப்படக்கூடாது அப்படித்தானே? pour que les, பிள்ளைகள் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வாங்கி கொடுத்துறோம் இல்லைங்களா? pour que les enfants ne demandent அவங்க எதுக்கு? அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படித்தானுங்களே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? Dieu demande si vos enfants doivent être bénis, உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணுமா? doivent être protégés. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் La seule chose à faire, பிள்ளைங்களை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவதே. கரங்களை தட்டி. c'est de ramener les enfants vers Dieu. அதனால தான் உலகம் பாருங்களேன், எதையோ பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க. Le monde achète beaucoup de choses aux enfants, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உலகம் கொடுக்காத சமாதானமும் சந்தோஷமும் திருப்தியும் மன மகிழ்ச்சியும் இந்த கொல்லன் பட்டறையில் நான் வைத்து இருக்கிறேன். mais Dieu donne une paix que le monde ne peut pas இந்த donner. சபையில நான் வைத்து இருக்கிறேன். La met dans l'église. உன்னுடைய பிள்ளைகள் சபைக்கு வருவதற்கு நீங்க தடை செய்யாமல் இருங்க. Il faut les ramener à அவர்களை l'église. நீங்க அழைத்து கொண்டு வாங்க. Les accueillir. நான் அவர்களை கூர்படுத்துகிறேன். கரங்களை தட்டி. இப்போ அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட விசேஷ ஞானத்தை கொடுத்திருப்பதற்கான காரணம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோங்க, சபைக்கு அழைத்து கொண்டு வந்து இருக்கிறோம். கரங்களை இப்ப நீங்க தட்டுங்களேன் உற்சாகமாக. அப்ப அநேக பிள்ளைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய தெருக்கடையில சாயங்காலம் 6 மணிக்கு மேல தான் தோண்டித்தனமா திருந்து கொண்டு இருக்கிறாங்களே, Il y a beaucoup d'enfants dans les quartiers le soir. அந்த பிள்ளைகளுக்கு இந்த ரகசியம் தெரியாது. Ces enfants ne connaissent pas ce secret. என்ன ரகசியம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை செழித்து இருக்கணும், என் பிள்ளை பாதுகாப்பா இருக்கணும். Le fait que l'enfant soit béni et protégé, அதுக்கு நான் தேவனுடைய சமூகத்துக்கு அவனை கொண்டு போகணும். le ramener dans la présence de Dieu pour cela. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் அவனை கொண்டு போகணும். Dans le royaume de Dieu, கர்த்தருடைய வார்த்தை வசனம் இருக்கிற இடத்துக்கு நான் அவனை கொண்டு போகணும். la parole de Dieu. அது பெற்றோர்களுக்கு தெரியல பாருங்க. Les parents ne connaissent pas ça. ஆனால் தேவன் கிருபையாய் அந்த ரகசியத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அதனால தான் உங்களுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை கெட்டு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்துல பச்சையான ஒலிவ மர கன்றுகளாக இருக்கிறார்கள். Mais Dieu nous a appris ce secret. நான் சொன்னேன் நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கிறோம். காரணம் இந்த ரகசியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை அவர் பாக்கியம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார். இப்ப தேவன் அவர்களை அணைத்து கொண்டாராம். என்ன அர்த்தம்? Dieu les a pris dans ses bras. உங்களை விட, என்னை விட, உங்களுடைய தாயை விட, தகப்பனை விட, பெற்றோர்களை விட நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். C'est-à-dire qu'il aime les enfants plus que nous. நீ அன்புக்காக ஏங்கி தவிக்க வேண்டியது கிடையாது. நான் தான் அன்பின் புகலிடமாக இருக்கிறேன். Pas besoin de demander l'amour. நீ என்னிடத்துல வந்தா உனக்கு அன்பு கிடைக்கும். S'ils viennent vers Dieu, ils auront இப்போ l'amour. அந்த தலை மேல கைகளை வைக்கிறார். Il impose les mains. அது எதை குறிக்கிறது? Qu'est-ce que ça signifie? உன்னுடைய பாதுகாப்பு நான் தான். C'est leur protection. என்னை மீறி ஒருவனும் உன் மேல கைகளை வைக்க முடியாது. Personne ne peut poser les mains. தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்தணும். அவருடைய பிள்ளைகளை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியா தொடுறான் பாருங்க. அல்லேலூயா. அதனால தான் உங்க பிள்ளைகள் மேல தேவன் கரங்களை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், சபைக்கு கொண்டு வரும்போது அந்த சபையில ஒரு காரியம் செய்யப்படுகிறது. Il y a une deuxième chose qui arrive à l'église. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொல்லன் பட்டறையில போய் அந்த அம்புகளை அவன் சூடு ஏற்றிட்டு என்ன பண்றான்னா அந்த அம்பை சம்மட்டியால அடிக்கிறான். ஆமென். Chasse avec un marteau. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சபைக்கு கொண்டு வரும்போது பிள்ளைகளையும் இங்க சம்மட்டியால அடிக்கிறோம். Il faut donc frapper avec un marteau sur அந்த les enfants. சம்மட்டி எதை குறிக்கிறது? Qu'est-ce que ça signifie? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. Parole de Dieu. தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் இங்கதான் அடிக்கப்படுகிறார்கள், இங்கதான் அவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், இங்கதான் அவர்கள் உடைக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகளை சபையில கொண்டு வரும்போது அங்க அவர்களுக்கு போதிக்கிறோம். உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. Deutéronome 6ஆம் அதிகாரம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். பிள்ளைகளை வளர்க்க போகிற பெற்றோர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, Dieu dit, உங்களுக்குள்ளார தேவனுடைய வார்த்தை இருக்கணும். il y a la parole de Dieu en vous.
கையை வச்சு சொல்லுங்க இப்படி. எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. Il y a la parole de Dieu en moi. இருக்குதா? இருக்குதா? ஆமா. அப்ப சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, எனக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அநேக பெற்றோர்களுக்குள்ளார தேவனுடைய வார்த்தை இல்ல, Dans beaucoup de parents, il தேவனுடைய வசனம் இல்ல, n'y a pas ces versets, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிடையாது. il n'y a pas ces promesses. அப்ப அந்த பிள்ளைகளை எப்படி அவங்க வளர்ப்பாங்க? Donc, comment ils vont élever les enfants? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்துல இருக்கணும். Il dit que la parole de Dieu va être dans leur cœur. ரெண்டாவது, அந்த வார்த்தை அந்த வசனத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். Il faut les enseigner aux enfants. நம்ம போதிக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா? Est-ce que nous faisons cela? உலகம் எப்படிங்க போதிக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு? Comment est-ce que le monde leur நீ apprend? இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ படிக்கணும், நீ அதை செய்யணும், நீ இதை செய்யணும், காலைல எழுந்திருக்கணும், அதுக்கு உன்னுடைய உடம்பை இப்படி வச்சுக்கணும், அதுக்காக இதை செய்யணும், உன்னுடைய ஞானத்தை இப்படி வச்சுக்கணும், நீ அதுக்காக எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு உலக பல காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. Le monde apprend toutes choses de sorte choses aux enfants. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வைத்திருக்கிற வார்த்தை அல்லது உனக்குள்ள இருக்கிற என்னுடைய வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். Mais Dieu dit d'apprendre la parole de Dieu aux enfants. கருத்தாய்னா என்ன அர்த்தங்க? Qu'est-ce que ça veut dire? கருத்தான்னு சொன்னா உண்மையா, உண்மையா. ரெண்டாவது கண்டிப்பா. Ça veut dire qu'il faut le faire en vérité et en corrigeant. இப்ப நாளைக்கு காலைல 8 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னா உங்க மகன் எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுப்பீங்க? 8:10 போலாம்னு சொல்லி கொடுப்போமா? இல்ல, அப்ப அவனை கருத்தா நீங்க போய் ஞாபகப்படுத்தினே இருப்பீங்க. இந்த டைம்ல ராந்து இருக்கு, இந்த டைம்ல உனக்கு இருக்குதுன்னு சொல்லி கருத்தா. அப்ப அது கண்டிப்பா நீ மற்ற வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்கணும். On doit apprendre aux enfants la parole de Dieu en vérité. இப்போ அநேக பெற்றோர்கள் இதுல தவறு செய்கிறாங்க, அல்லது அநேக பெற்றோர்கள் இதை சொல்லி கொடுக்க அவங்க மறந்து போறாங்க. Beaucoup de parents oublient ça. காரணம், பெற்றோர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு நமக்குள்ளார இருக்குது பாருங்க. Car on peut se demander s'il y a la ஒரு parole de Dieu. தாய் அல்லது ஒரு தகப்பன் தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா வைராக்கியமா இருப்பாங்கன்னு சொன்னா, Si un homme et une femme ont la parole de Dieu dans leur cœur, அவர்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருப்பார்கள். leurs enfants aussi sont comme ça. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எந்த தகப்பன் தேவனுடைய வார்த்தைய வசனத்தை அசட்டை பண்றாங்களோ அந்த பிள்ளைகள் பெற்றோரை மாத்திரமல்ல தேவனையும் அசட்டை பண்ணி போய் விடுவார்கள். Si un parent n'a pas la parole de Dieu dans leur cœur, leurs enfants feront pareil. அப்ப பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தையினால நிரம்பப்பட்டு இருக்கணும். Ils doivent être remplis de la parole de Dieu. தேவனுடைய வசனத்தினால நிரப்பப்பட்டு இருக்கணும். Verset de Dieu. தேவனுடைய வாக்குத்தத்தங்களால நிரப்பப்பட்டு இருக்கணும். De la promesse de Dieu. அது உங்களுடைய பிள்ளை பார்க்கணும். Et l'enfant doit voir cela. இப்போ பிள்ளைகள் பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கின்னு கெட்ட வார்த்தையை பேசிக்கின்னு ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற நடிகர்களை பத்தி பேசிக்கொண்டு இருந்தா, S'ils voient les parents dire des gros mots, dire des mauvaises choses, உலகத்தின் மேன்மைகளை குறித்து பேசிக்கொண்டு இருந்தா, parler du monde, பிள்ளை எதை குறிச்சு பேசும், எதை குறிச்சு யோசிக்கும்? que va faire l'enfant? இப்போ உங்க வீட்டுல நீங்க தேவனை குறிச்சு தேவனுடைய காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து நீங்க பேசி இருப்பீங்கன்னு சொன்னா, Mais si vous parlez à la maison de Dieu, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் அதனால தான் நிரப்பப்பட்டு இருக்கும். les parents sont remplis de ça. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆதியாகமம் 24:63. Genèse 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து, ஆமா, போதும் இருங்க. 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். Et Isaac sortit le soir pour méditer. 25:21 ஆதியாகமம். Genèse 25, verset 21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். பாருங்க, இந்த ரெண்டு வசனமும் ஈசாக்கு ஜெபித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு தியானம் பண்ணதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Dans ces deux versets, Isaac prie et médite. ஈசாக்குக்கு ஜெபிக்கணும் தியானம் பண்ணணும்னு சொல்லி யார் கத்து கொடுத்தா? Mais qui lui a appris ça? எப்படி அவனுக்கு ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும்? Comment est-ce qu'il connaissait ça? ஏன் மத்த வாலிப பிள்ளைகளை போய் அவனும் போய் வெளியில போய் சுத்தி கொண்டு இல்ல? Pourquoi il n'a pas fait comme les autres jeunes? ஏன் அவன் ஜெபிக்க சாயங்கால நேரத்துல போறான்? Pourquoi est-ce qu'il fait ça? ஒரு வாலிப பிள்ளை சாயங்கால நேரத்துல ஜெபிக்க போக முடியுமா? Est-ce qu'un jeune doit aller le soir அப்படி அவன் prier? போனான்னு சொன்னா அவனுக்கு ஜெபிக்க தியானம் பண்ண யார் கத்து கொடுத்திருந்தா? அவனுடைய தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இப்ப ஆபிரகாமும் சாராளும் ஜெபிக்கிறத ஈசாக்கு பார்த்திருந்தான். Isaac a vu Abraham et Sarah. ஆபிரகாமும் சாராளும் தேவன் செய்த அதிசயங்களை பேசிக் கொண்டிருந்ததை ஈசாக்கு கேட்கிறான். Ils parlaient des miracles. சாராள் தன் மலடியா இருந்து பிள்ளை பெற்றெடுக்க தேவன் கிருபை பாராட்டினார் என்பதை ஈசாக்கு கேட்கிறான். Il a vu le miracle.
இப்போ தன்னுடைய மனைவி மலடியா இருக்கும்போது அவனுக்கு அந்த ஜெபம் ஞாபகத்துல வருகிறது. La même prière en tête. தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காக அவன் போய் ஜெபிக்கிறான். வசனம் சொல்லுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். La Bible dit qu'il a exaucé sa prière. சகோதரனே சகோதரியே, ஈசாக்குக்கு ஆபிரகாம் ஒரு ரோல் மாடலா இருந்தான். Abraham était un modèle pour Isaac. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்னங்க ரோல் மாடல்? Et qui est le modèle pour vos enfants? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க யார ரோல் மாடலா வச்சிருக்கீங்க? நிறைய பேர் வீட்ல ரஜினிகாந்த் ரோல் மாடலா இருக்கிறார். Certains ont des acteurs comme modèle. நிறைய பேர் வீட்ல ரொனால்டோ ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். Certains ont des footballeurs comme சரி, modèle. வேற யாருங்க இன்னைக்கு ரோல் மாடலா இருக்கிறா? அரசியல்வாதிங்க ரோல் மாடலா இருக்கிறாங்க. Certains ont des politiciens comme modèle. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், பிள்ளைகள் இதயத்துல எப்படி அவங்க ரோல் மாடல் ஆக்குறாங்கன்னா, எனக்கு வரப்போற கணவன் வந்து விஜய் மாதிரி இருக்கணும், அல்லது எனக்கு வரப்போற கணவன் யார் மாதிரி இருக்கணும்? அஜித் மாதிரி இருக்கணும். சொல்லுங்க. Ils veulent, quand ils veulent se marier, avoir des modèles comme les acteurs. ஆமா, கொம்பள ஆக்டர் மாதிரி எனக்கு வரணும்னு சொல்றாங்க. அவனை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பொண்ணுங்க உலகத்துல இருப்பாங்க? Mais combien y a-t-il de personnes? ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணு, அதிகபட்சம் போனா அவன் கெட்டவனா இருந்தா ஒரு 2 பொண்ணு வச்சுக்கலாம். உலகத்துல இருக்கிற எல்லா வாலிப பெண்ணுங்களுக்கும் விஜய் தான் அஜித் தான் வேணும்னு சொன்னா, இந்த பிள்ளைங்க அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வயித்துல வந்து பிறக்கணும்னு காத்து கொண்டிருந்த ஹெரோதியாள்களை போல காத்து கொண்டு தான் இருக்கணும். Ils doivent attendre comme Marie par exemple qui a attendu. ஓகே, அப்ப இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருங்க ரோல் மாடல்? Qui sont les modèles pour vos enfants? அப்போ இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு யாருங்க ரோல் மாடலா இருக்கிறா? Qui sont les modèles pour nos enfants? முதல்ல தகப்பனும் தாயும் ரோல் மாடலா Ce sont les இருக்கணும். parents. ஆபிரகாம் சாராளை போல ஜெபிக்கிற ஒரு தகப்பன், ஜெபிக்கிற ஒரு தாய் அந்த குடும்பத்துக்கு இருக்கணும். Des parents qui prient. அத பிள்ளைகள் பார்க்கணும். L'enfant doit voir ça. முழங்கால் படியிட்டு பெற்றோர்கள் ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும். Des parents qui se mettent à genoux. ஜெபத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுகிறத பிள்ளைகள் பார்க்கணும். Des parents qui pleurent en priant. பாவம் பிள்ளைகளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திறப்புல நின்று ஜெபிக்கிற பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கணும். Des parents qui prient pour leurs enfants. ஊர்க்கதையை பேசிக்கொண்டு அவன் இவனை இழுத்துன்னு போனான், இவன் அவளை இழுத்துன்னு போயிட்டான், உனக்கு தெரியுமா அந்த ஊர்ல இது நடந்தது என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிற பெற்றோர்களை பிள்ளைகள் கேட்டா, அந்த பிள்ளைகளும் ஒரு நாளைக்கு இதைத்தான் பேசிக்கொண்டு இருக்கும். Les enfants vont aussi parler ce que les parents parlent. அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும். Vous devez être un modèle pour vos enfants. 2 குடும்பம் இருக்குது, கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. Imaginons 2 familles. ஒரு ஏ குடும்பம், ஒரு பி குடும்பம். Une famille A, une famille B. ஏ குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. La famille A va à l'école et rentre à la maison. அம்மா என்ன பண்றாங்க, நல்ல டேஸ்டான சாப்பாடை செஞ்சு டேபிள் மேல வச்சிட்டாங்க. La mère prépare un repas. இப்போ அம்மா டிவில சீரியல் பார்த்துக்கின்னு பிள்ளைகளை சொல்றாங்க, அம்மா சாப்பாடு இருக்குது நீங்க போட்டு சாப்பிடுங்க. Et la mère regarde la télé, les laisse se débrouiller. சாப்பிட்டு மூடி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போங்க Et retourne à l'école. அப்படின்னு ஏ அம்மா சொல்றாங்க. C'est la mère de la famille A. பி அம்மா என்ன பண்றாங்க, La mère de la famille B. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே Quand les enfants reviennent de l'école, பிள்ளைகளை கொண்டு வந்து டேபிள் மேல உட்கார வச்சு ils les mettent dans la table அவங்களே சாப்பாடு பரிமாறி pour les aider à être au repas. அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை அப்பப்ப கேட்டு போட்டு Demander ce qu'ils veulent. அந்த பிள்ளைகள் ஒழுங்கா சாப்பிடுதான்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து பார்த்துன்னு இருந்து Voir s'ils mangent bien. அந்த பிள்ளைகள் சாப்பிட்ட உடனே அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இவங்களும் தட்டுங்களை கொண்டு போய் அந்த கிச்சன்ல வைக்கிறது. Tout ramasser ensemble. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கு. Il y a cette famille là. இப்ப எந்த குடும்பத்துல இருந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டு இருக்கோம், ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கோம்? Dans quelle famille l'enfant aura mieux mangé? பில இருக்கிற குடும்பம் தான் அந்த பிள்ளைங்கள் தான் நல்லா சாப்பிட்டு இருக்கும். Dans la famille B, ils ont காரணம் அம்மா சமைச்சதை விட அவங்க அன்பு அந்த சாப்பாட்டு கூட இருந்து பிள்ளைகளை பராமரிக்கிறதுனால அந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு இருக்கும். car la mère a montré son amour. இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகளை கூர்படுத்த போறீங்க. Vous devez faire la même chose. என் பிள்ளைக்கு ஜெபிக்கவே தெரியல பாஸ்டர், நீங்க ஜெபிக்க கத்து கொடுங்க. On ne peut pas demander au pasteur d'apprendre à prier. என் பிள்ளை வேதத்தை வாசிக்க தெரியல பாஸ்டர், நீங்க வேதம் வாசிக்க கத்து கொடுங்க. Apprendre à méditer la Bible. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, பாஸ்டருக்கு ஜெபிக்கவும் வேதம் வாசிக்க கத்து கொடுக்கறதும் வேலை கிடையாது. Ce n'est pas le rôle du pasteur. அது யாருடைய வேலை? அம்பு உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க தான் நம்ப தீட்டணும். C'est le rôle des parents. அப்ப என் பிள்ளை சபைக்கு போயிட்டான், Si mon enfant va à l'église அவன் ஜெபிச்சுக்குவான், et qu'il va prier, அவன் வேதம் வாசிப்பான், il va prier, méditer tout seul, அவன் ஆண்டவருடைய கருத்தை கத்துக்கொள்வான். apprendre les choses de Dieu tout முடியவே seul. முடியாது. Ça ne peut pas se passer pas comme ça. நீங்க உங்க பிள்ளைங்களை டெய்லி கூட்டு வச்சு உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு நீங்க பிள்ளைகளுக்கு துதிக்க கத்து கொடுங்க. C'est les parents qui doivent faire ça. உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தை எடுத்து குடும்பமா உட்கார்ந்து வாசிக்க கத்து கொடுங்க. Prier en famille, வசனத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க. lire la Bible ensemble, கர்த்தருடைய வார்த்தையை இப்படித்தாமா நீ கை கொள்ளணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. apprendre à lire la Bible அந்த அம்மா சாப்பாடை சாப்பிட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க சாப்பிடாது. pour que les enfants, ஆனா அந்த பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து பரிமாறின பொழுது அந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டாங்க. comme quand les enfants ont bien அப்ப mangé. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெப ஆவி குறைந்து போயிருப்பதற்கான காரணம் யாரு?
Quelle est la cause du manque de foi chez les enfants? உங்க பிள்ளைகள் இன்னைக்கு துதிக்காம இருப்பதற்கு காரணம் யாரு? Le manque de prière. உங்க பிள்ளைகள் வேதத்தை எடுத்து வாசிக்காம இருப்பதற்கு காரணம் யாரு? La cause de la manque de méditation. பிசாசா? சாத்தானா? Est-ce que c'est le diable? யாருங்க? யாருங்க? எல்லாரும் சொல்லணும் என்ன? யாருங்க? என் பிள்ளை சரியா வேதம் வாசிக்கலன்னு சொன்னா யாருங்க தப்பு? பாஸ்டர் தப்பே கிடையாது, ஊழியக்காரங்க தப்பு கிடையாது. Pas la faute du pasteur. ஆமா, ஏன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரத்துல உங்க பிள்ளைய உங்களுடைய குடும்பத்தை பாஸ்டரால ஒழுங்குபடுத்த முடியாது. Le pasteur ne peut pas aider les enfants. மீதி இருக்கிற 6.25 நாள் நீங்க தான் உங்க பிள்ளைங்க கூட இருக்கிறீங்க. C'est les parents les 6 autres அப்ப jours. நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளை போதிக்கணும், C'est les parents qui doivent நடத்தணும். கடைசியா ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் முதல் வசனம், டக்குன்னு வாசிங்களா. Acte 16 verset 1. அதன் பின் அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள ஸ்திரீ, யூத ஸ்திரீ. அவன் தகப்பன் கிரேக்கன். வேதம் சொல்லுது பாருங்க, தீமோத்தேயு குறித்து ஒரு விசேஷமான சாட்சி சொல்லப்படுகிறது. La Bible témoigne de Timothée. தீமோத்தேயு ஊழியக்காரனா தேர்ந்தெடுத்ததுக்கு அவங்கிட்ட தனிப்பட்ட தகுதிகள் இருந்தாலும் Pourquoi est-ce qu'il a été pris en tant que அந்த disciple? தகுதி வந்த அந்த ஆரம்பம் எங்கன்னு பார்க்கறாங்க இந்த வசனம். Quand on voit la cause, வசனம் சொல்லுது அவனுடைய தாய்க்குள்ளார விசுவாசம் இருந்ததா. c'est grâce à sa mère qui avait la foi. அவன் தாய்க்குள்ள விசுவாசம் இருந்தது. Sa mère qui avait la foi. உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? Est-ce que vous avez la foi concernant vos enfants? எதிர்காலத்துல என் பிள்ளை கெட்டு போயிடும், என் பிள்ளை உருப்படாது, என் பிள்ளை எதுக்குமே லாய்க்கில்லாது என்கின்ற விசுவாசம் இருக்குதா? Vous avez une mauvaise foi sur vos enfants? அல்லது என்னுடைய பிள்ளை எதிர்காலத்துல தேவனுடைய சாட்சியா வாழப் போறான், தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க போறான், சமுதாயத்துல குடும்பத்துக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு மகனா வாழப் போறான் என்கின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? Une bonne foi pour les enfants. அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆக கடவுது. C'est le cas, vous aurez selon votre எழுந்து foi. நில்லுங்களேன். அப்போ வார்த்தையை கேட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல துதிக்க கத்து கொடுங்க. நிறைய பெற்றோர்கள் துதிக்க சொன்னா ஜெபிக்கிறீங்க. என்ன கவனிங்க, கொஞ்சம் காரசாரமா விஷயங்கள் வந்தாதான் நல்லது. நிறைய பேருக்கு இன்னும் துதிக்க தெரியல. துதிக்க சொன்னா ஸ்தோத்திரம் பண்றீங்க, ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா துதிக்கிறீங்க. துதிச்சா விண்ணப்பம் எடுத்து நிற்கிறீங்க, விண்ணப்பம் எடுக்க நேரத்தில் ஜெபிச்சு இருக்கிறீங்க. எல்லாமே தனித்தனி. இப்போ உங்க பிள்ளை உங்களை பார்க்குறான். அம்மா காலைல எழுந்தோடனே ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு, ஆண்டவர் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க, அதை செய்யுங்க. உங்க பிள்ளைக்கு ஜெபம் என்னன்னு தெரியுங்க? ஜெபனா என்னன்னு தெரியும்? இல்லை, ஜெபனா மளிகை லிஸ்ட் தான் ஞாபகம் வரும். அப்போ நானும் பிள்ளைக்கு பண்ண அவனா பாஸ் பண்ணணும், நான் இது ஆகணும், நான் அதான் ஆகணும், இதான் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், மார்க்கு. ஆனால் உங்கள் பிள்ளைகளை யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? தேவனை திருப்திப்படுத்த சபைக்கு வாங்க. காரணம், அவர் தான் நித்தியத்துக்கு உங்க கூட இருக்க போகிறவர். அவர் தான் நித்தியத்துக்கு உங்க பிள்ளைகள் கூட இருக்க போகிறவர். அவர் தான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த தரிக்கட்ட உலகத்துல இருந்து பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறவர். ஆகவே நீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ உங்க பிள்ளைங்க படிக்கலையோ அடுத்ததுங்க, பிரான்ஸ்ல இருக்கிற பிள்ளைங்க நல்லா பிழைக்குங்க, சந்தேகம் வேணாங்க. ஆனா நீங்க பிள்ளைங்களை கர்த்தரை படிக்க வைங்க. ஆமென். தேவனுடைய சபைக்கு கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. யோசுவா சொன்னா பாருங்க, நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் எப்பொழுதும் இன்ஜினியர் படிப்பையே தேடிக்கொண்டிருப்போம், டாக்டர் ஆகுவதற்காகவே நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம், பிரான்ஸ் தேசத்துல வந்து செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஓடிக்கொண்டிருப்போம் சொன்னானா? இல்ல, நானும் என் பிள்ளைகளோ என்றால் எப்போதும் கர்த்தரையே சேவிப்போம், உமக்காகவே நாங்கள் ஓடுவோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உணர்ந்து ஒரு அர்ப்பணிப்போடு கூட பாருங்க. நேசிப்போம் ஆண்டவரே. நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நேசிப்போம்.
உதவி செய்தீர்